ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது அமர்ந்து இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதாவது 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு என்றால் அனைவருக்குமே, அதாவது தொழிலாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், பெண்கள் அனைவருக்குமே இந்த பலன் பொருந்தும். அதனால் நீங்கள் இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பது அவ்வளவு நல்லது அல்ல. ராசியில் உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் சில குரு பகவான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இவர் குரு பகவான் இங்கு அமர்ந்து உங்களது இந்த வாரம் நல்ல பலன் அளிக்க மாட்டார். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதாவது இவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆவார். இது உங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வாக்குவாதங்களும் மனைவியுடன் சில பேச்சுவார்த்தைகளும் சில சங்கடங்களையும் உருவாக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சில பிரச்சனைகள், நோய் தொல்லைகள் இவற்றையெல்லாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இதை சற்று கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு புத்திர வகைகளில் சில தொந்தரவுகள் இருக்கும். இவற்றை குரு பகவானால் நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்லதே. அடுத்து குரு பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கிறார். செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பது அவ்வளவு நல்லது அல்ல. உங்களுக்கு கஷ்டங்களும் பல பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் தருவார். இது நல்லது அல்ல. செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்லது இருக்காது. அடுத்து இவர் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தையாருக்கு சிலது உடல்நல பிரச்சனைகள், அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கும். அவர் வகை உறவுகளும் சங்கடம் இருக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இவற்றை நீங்கள் பேசி சமாதானம் செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அடுத்து உங்களுக்கு 3ஆம் இட அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது நல்லதல்ல. சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இவர் 5ஆம் இடத்தில் இருப்பதும் நல்லதல்ல. உங்களுக்கு காரிய தடைகளையும் இவற்றையும் வழங்குவார். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இவற்றை நீங்கள் சமாளிக்கலாம். 6ஆம் இடத்தையும் சந்திரன் சஞ்சாரம் செய்வார். 7ஆம் இடத்திலும் சந்திரன். இது எல்லாம் நல்லதே. சந்திர பகவான் அதாவது 4ஆம் இடம் 5ஆம் இடம் பலன் அளிக்க மாட்டார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். விவசாயிகளுக்கும் விளைச்சல்கள் தொந்தரவுகள் எல்லாம் நல்லபடியாக வியாபாரங்கள் நடக்கும். விவசாய தொழில்கள் நல்ல மேன்மை தரும். அடுத்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது கிடையாது. சூரியன் 5இல் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தையும் சிறிது கெடுக்கும். குரு பார்வை இருப்பதால் இவற்றை நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். புத்திர வகை தொந்தரவுகளும் இருக்கும். இவற்றையெல்லாம் குரு பகவான் பார்வையால் நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்வீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை தருவார். 6இல் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல தனவரவுகளையும் பொருள் வரவுகளையும் நல்ல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் வழங்குவார். இவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறிது விரயங்களும் சுப விரயங்களும் இருக்கும். அடுத்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2, 5 குடையவர். இவர் 2ஆம் இடம் நன்மை தரும். 2 குடையவர் நன்மை தரும் புதன் பகவான் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு சில அவமானங்களை தர பார்ப்பார். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் நீங்கள் அந்த அவமானங்களை எல்லாம் சமாளித்துக் கொள்வீர்கள். அவமானங்கள் என்றால் உங்கள் புத்திர வகையில் சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கலாம். இவற்றை கடந்து வந்து விடுவீர்கள் குரு பார்வையால். அடுத்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்த்து சில லாபங்களையும் உங்களுக்கு வழங்குவார். இவர் ராகு பகவானை பார்க்கிறார். நல்லதே நடக்கும். உங்களுக்கு புதன் பகவானால் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் இரண்டும் கலந்து இந்த வாரம் நல்ல கெடுபலன்கள் குறைவாகவும் நல்ல பலன்கள் அதிகமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. முதலிலே சொன்னேன், உங்கள் ராசியில் குரு பகவான் 8ஆம் இடத்திலும் 8 குடையவராக இருப்பதால் உங்களுக்கு மிக கஷ்டங்களை
தருபவர் குரு பகவான் ஒருவரே. இந்த வாரம் குரு பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை தர மாட்டார். அடுத்து உங்கள் ராசிக்கு 10, 11 கூடிய சனி பகவான், 9, 10 கூடியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவர் உங்களுக்கு நல்ல பலன்களையே தருவார். தந்தை வகை பிரச்சனைகளையும் தந்தை அவர் வகை உறவுகளும் உங்களுக்கு நன்மைகளே இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி அமர்ந்து உங்களுக்கு தொழில் லாபங்களையும் வழங்குவார். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு தொழில் லாபங்களும் நன்மைகளும் மிக நன்றாகவே கிடைக்கும். உங்களுக்கு மொத்தத்தில் இந்த வாரம் ராகு பகவானும் சனி பகவானும் அதாவது நல்லது செய்ய காத்திருக்கிறார்கள். புதன் பகவானும் பரவாயில்லை. உங்களுக்கு கெடுபலன் தருபவர் செவ்வாய் பகவான் ஒருவரே. இதை நீங்கள் சற்று கவனித்து செவ்வாய்க்குண்டான கோயில்களுக்கு சென்றால் செவ்வாயால் நடக்க இருக்கும் கெடுபலன்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது நீங்கள் குலதெய்வ கோவில்களுக்கு செல்வது மிக நல்ல பலன் தரும். குருவும் அவற்றை அந்த இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு புத்திர வகைகளில் நடக்க இருக்கும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சற்று கேது பகவான் காப்பாற்றி தருவார். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்வது மிகவும் நல்லது. ராசிக்காரர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த வாரம். கெடுபலன்கள் குறைவாகவும் நல்ல பலன்களே அதிகமாகவும் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சமமான வாரமாக எடுத்துக்கொள்ளலாம். சுபம்.